இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் குழம்பு வறுத்தரைச்சி செய்யுது எப்படின்னு. அதுக்கு தேவையானது தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய், அப்புறமா வெண்டைக்காயை நல்லா கழுகி அப்படி நேராகவே வச்சு ரவுண்ட் ரவுண்டாக அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எடுத்துக்கிடுங்க. வறுத்து அரைக்க என்ன பொருள் தேவைன்னா வத்தல், மல்லி, ஜீரகம், வெள்ளைப்பூடு, வெந்தயம், அப்புறம் தேங்காய், நல்ல மிளகு, இது இவ்வளோத்தையும் நம்ம எடுத்துக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சுக்கிடுங்க. புளி தேவையான அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிக்கிடுங்க. அப்புறமா நான் வறுக்கிறதுக்கு எடுக்க தேவையான பொருளெல்லாம் இதில் இந்த மாதிரி சட்டியில் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வருங்க. அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப கறி இது மாதிரியெல்லாம் வறுத்துறாதுங்க. மல்லி இந்த மாதிரி வறுத்த உடனே தேங்காய் தட்டணும். ஏன்னா நான் நல்ல மிளகு நீங்கள் இந்த முழு மிளகாய் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டு வறுத்துங்க. நான் பொடினால் அது கூட போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி வறுத்தெடுத்துடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக கரியாமல் பார்த்துக்கிடுங்க. கரிஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால கரியாமல் வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துடுங்க. ரொம்ப கொரகொரப்பு இல்லாமல். அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நம்ம தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் என்னது கடுகு, வெந்தயம் இதை போட்டு நம்ம தாளித்தோன்னா நல்ல மணமாக அழகாக இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தய இது ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வெந்தயம் அதிகமாக சேர்ப்பேன். அப்புறமா இங்கே வழக்கம் போல் நம்ம என்னெல்லாம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, பல்லாரி இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிடுங்க. இதில் அந்த வீடியோவில் வரல. அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் தான் மஞ்சள் கலரில் இருக்குது. தாளிச்சிட்டு நம்ம இப்படி வெட்டி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை அது கூட தட்டி அதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கிண்டுங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காட்டலை, வரலை. நல்லா உப்பு போட்டு கிண்டிட்டு இந்த மாதிரி வந்தப்புறம் கொஞ்சம் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றி வேக விடும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த கொழகொழப்பு தன்மையெல்லாம் மாறி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் அது குழம்புக்கே டேஸ்ட்டு. இல்லைன்னா புளிப்பு இல்லைன்னா குழம்பு கொஞ்சம் ருசி குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த புளியை உங்களுக்கு தேவையான அளவு விட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அரைப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரைப்பை இதில் ஊற்றணும். ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. அழகாக அது மிக்ஸ் ஆகி வந்த அப்புறமா நல்லா கொதிக்க விடணும். இவ்வளோதான் நம்ம குழம்பு. இப்போது எல்லாம் தயாராகிட்டு, ஆனால் இது நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரணும். அப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இதில் நல்லா தெளிவாக தெரியும். நல்லா அழகாக அந்த குழம்பு கொதிச்சுட்டு இனி சுடு சாப்பாடு கூட இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் குழம்பு கூட்டு வச்சு சாப்பிட்டா சில பேருக்கு பிடிக்கும். குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான், வறுத்தரைச்ச வெண்டைக்காய் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.